பேசப்படாத பல உண்மைகளை நாங்கள் பேச போகிறோம். இது சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கேட்குற கேள்விகள். காம்படிஷன் இஸ் குட், மார்க்கெட் வில் டிசைட். சரியான விஷயங்களை இன்சென்டிவைஸ் பண்ணாத, நீண்ட கால திட்டம் இல்லாத ஒரு அரசாங்கத்தால் நான் நினைக்கவில்லை இந்த பிரச்சனையை நீண்ட காலத்தில் தீர்க்க. இலங்கையில் கரப்ஷன் குறைந்திருக்கிறதா அல்லது கொஞ்சம் ஸ்மார்ட்டராக ஆகிட்டாங்களா எல்லாரும்? எல்லாத்துக்கும் ஒரு லைசன்ஸ். இப்போ நீங்கள் இதில் ஒரு வீடு கட்டணும்னா எத்தனை இடத்துல பெர்மிஷன் எடுக்க வேணும்? நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து ஒரு ப்ரொடக்ஷன் செய்யணும் என்றால் எவ்வளவு இடத்துல நீங்கள் பெர்மிஷன் எடுக்க வேணும்? நீங்கள் ஒரு விவசாய நெல் விதைக்க போறோம்டா கூட எத்தனை பேர்கிட்ட அப்ரூவல் எடுக்க வேணும்? இப்போ எலெக்ஷன் ஒன்று நடந்தால் அடுத்த பிரசிடென்ட் யார்? இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்திலோ ஜனாதிபதி செயலத்திலோ இருந்து இயங்கவில்லை. இது ஜேவிபியினுடைய தலைமையகத்திலிருந்து இயங்குகிறது என்று ஒரு கதை சொல்வார்கள். ஆகவே ஜனாதிபதி அப்படி ஒரு கருத்தை சொல்லி இருந்திருக்க கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இலங்கையிலே எதிர்கட்சி இருக்கிறதான ஒரு கேள்வியே இருக்கிறது. அவ்வளவுதான் அவர்களுடைய அரசியல். பேச்சு பீரங்கிகளாகவே இவ்வளவுதான் அரசியல். அதுதானே நடந்தது. எல்லாருமே பக்கா சோம்பேறியாகி விடுவார்கள். விஜய் பொலிட்டிக்கலுக்கு வந்தது ஒரு ரியல் பேஷனாக பார்க்குறீங்களா, இல்லைன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான டைமிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அது என்ன ஹேலோ எஃபெக்ட் என்றால், விஜய் நல்லவர், நல்ல நடிகராக இருந்தார், அப்போ அவர் அரசியலே நல்லது செய்வார். ஸ்ரீலங்கன் பாலிட்டிக்ல நெக்ஸ்ட் பிக் ஃபேஸ் யார்? அவர் இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. இந்த போட்காஸ்ட்டுக்கு பிறகு நிறைய மக்களினுடைய பொலிட்டிக்கல் வியூவே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. NN Air Travel Partner Private Limited 33A1 W சில்வா மாவத்தை கொழும்பு 6. Pandori brings the fire. இலங்கையினுடைய அரசியல் சூழல் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பொருளாதாரம், இன்னும் ஒரு பக்கம் அதிகார போட்டி என்று சொல்லி இலங்கையினுடைய அரசியல் எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். மக்களினுடைய நம்பிக்கை எங்கே போகிறது? அடுத்த முறை ஒரு தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் ஆட்சியை பிடிக்கப் போவது இப்போதைய அரசாங்கமா அல்லது புதியதொருவரா? இவ்வாறு பல கேள்விகள் இருக்கிறது. எல்லா கேள்விகளையும் இன்றைய தினம் நாங்கள் அரசியல் ஆய்வாளர், வலிமையாக நாங்கள் இணைந்து கொள்கின்ற அரசியல் ஆய்வாளர் மற்றும் சட்டத்திரணி NK அசோக் பரனோடு தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். வணக்கம் அசோக். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? ஆஃப்டர் லாங் டைம் உங்களோட நான் இணைந்திருக்கிறேன். இன்றைய தினம் சக்சி டிவியூடாக பேசப்படாத பல உண்மைகளை நாங்கள் பேச போகிறோம். இது சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் கேட்குற கேள்விகள். ஆனால் ஒரு முக்கியமான கலந்துரையாடலாக இந்த பகுதி இருக்க போகிறது. இந்த போட்காஸ்ட்டுக்கு பிறகு நிறைய மக்களினுடைய பொலிட்டிக்கல் வியூவே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதலாவதாக, இலங்கையினுடைய அரசியல் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதா அல்லது ஒரு சைலண்டான கிரைசிஸா போய்கொண்டிருக்கிறதா? எப்படி இருக்கிறது அரசியல்? இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலமாகவே ஒரு விதமான கிரைசிஸ் இருக்கிறது. ஆனால் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3-4 ஆண்டுகளுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதுக்கு காரணம் 3-2 பெரும்பான்மை இன்றைய அரசாங்கத்திடம் இருக்கிறது. சரியோ புள்ளியோ அவர்களிடம் பலம் இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற பெரிய சவால் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை. இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருந்தது. ஒரு பொருளாதார பிறழ்வை சந்தித்த இலங்கை கிட்டத்தட்ட சாவை நெருங்கிய ஒருவன் ICUவில் கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஒரு வகையில் பாதுகாத்து வைத்திருக்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இலங்கையில் பொருளாதாரம் இருந்தது. அது ஓரளவுக்கு மேம்பட்டு வரும் பொழுது தான் இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. இவர்கள் இதற்கு முன்னால் IMF-ஐ எதிர்த்தவராக இருந்தாலும், அதே போல் இந்த ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ், செலவு கட்டுப்பாட்டுகளை இதற்கு முன்னால் கடுமையாக விமர்சித்தவர்களாக இருந்தாலும், ஆட்சியை ஏற்றவுடன் அவர்களுடைய நிலைப்பாடு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடங்கியதை முன்னோக்கி கொண்டு செல்வதாக இருந்தது. ஆனால் நிறைய விஷயத்தை தேர்தலிலே ப்ராமிஸ் செய்யும் பொழுது அதை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இது உருவாகிறது. இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள், ரிஃபார்ம் என்றது, அதாவது IMF சொன்ன எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு அதிக வரிகள், திறந்த பொருளாதார விலைகள் எல்லாவற்றையும் வச்சுக்கொண்டு, ஆனால் ரிஃபார்ம், ஸ்டேட் செக்டர் ரிஃபார்ம் சரியாக ஸ்லோவாயினமாய் தெரிகிறது. நிறைய தேவையில்லாத அரச நிறுவனங்களை மூடப்பட வேண்டிய தேவை இருந்தது. இலங்கை என்பது உலகத்திலேயே அரசு சேவை பெருத்த ஒரு நாடு. நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அப்போ அரச சேவை, அதாவது அரச சேவையை சுருக்க வேண்டிய ஒரு தேவை இலங்கையில் இருக்கிறது. அது கடினமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அதனால் தான் ஆட்சேர்ப்புகள் எல்லாம் குறைக்கப்பட்டன. அப்போ அதிலே சில தேவையில்லாத நிறுவனங்களை மூடலாம். நீங்கள் இலங்கையினுடைய அரச நிறுவனங்கள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்கள் பட்டியலை எடுத்து பார்த்தால்
வேண்டாத எத்தனையோ விஷயம் நாங்கள் வாழ்க்கையிலே ஒருவரும் கேள்விப்படாத நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுக்கு ஒரு இயக்குனர் சபை, அதுக்கு ஒரு ஸ்டாஃப், அவர்களுக்கான சம்பளம் என்று போய்கொண்டிருக்கிறது. இப்போ இது மிக மிக தீவிரமாக செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு ரிஃபார்ம். இந்த ஆட்சி மாற்றத்தின் பின் அதனுடைய வேகம் குறைந்து விட்டது. அது மட்டுமல்ல, இப்பொழுது மீண்டும் ஆட்சேர்ப்பு நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான தேவை இருக்கிறது என்பதை மறப்பதற்கு இல்லை. ஏனென்றால் வயதால் ரிட்டையர்மெண்ட் நடக்கும் பொழுது ஃபில் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மற்றது இலங்கையிலிருந்து மூளைசாலிகளின் வெளியேற்றம் பெருமளவிலே நடந்ததால் பல பேர் அரசு சேவையிலிருந்து வெளியேறியும் விட்டார்கள். அப்போ நிறைய இடைவெளி இருக்கிறது, அதை நிரப்ப வேண்டும். ஆனால் எந்தெந்த துறைகளுக்கு நிரப்ப வேண்டும் என்பதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போ இலங்கை இன்றைக்கு இருக்கிற ஒரு நிலை மிக இக்கட்டான ஒரு நிலை. அது ஒரு புதிய ஜனாதிபதி வரும்போதும் ஒரு வருடத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை அப்படி இதற்கு முதல் இருந்த நாங்கள் இந்த பொருளாதார பிரச்சனை வந்த இந்த கோவிடுக்கு பின்பு என்பதை விட நான் உண்மையாக சொல்லுவேன் 2015களின் பின்பு. ஏன்னால் 2015களின் பின்பு தான் நாங்கள் முதலாக சாவரின் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண தொடங்குறோம். அப்போ எங்களுக்கு வெளிநாட்டு கடன் தொகை கணிசமாக அதிகரிக்கிறது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. கடன் வாங்காமல் நாங்கள் அபிவிருத்திகள் செய்யவும் முடியாது. இது ஒரு கிவ் அண்ட் டேக். அதுல தான் சரியான இடத்துக்கு அந்த பணம் போகிறதா என்பதை யோசிக்க வேண்டியதா இருக்குது. இந்த கலந்துரையாடல் நீங்க ஒரு கேள்வியில கேட்டாலும் இது நீண்டு கொண்டு போகுது. என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இது நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார சூத்திரங்களுக்கு எல்லாம் நாங்கள் போக முதல் இதை புரிந்து கொள்ள நாங்கள் தெரிய வேண்டியது. இங்கே எங்களுக்கு ஒரு சென்மதி நிலுவை பிரச்சனை ஒன்று இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூ ஒன்று இருக்குது. அதுக்கான பிரதான காரணம் என்ன, நாங்கள் வர மிக அதிகமாக இறக்குமதியிலே தங்கிய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இப்போ எங்களுக்கு நாங்கள் பாடசாலைகளிலே படிக்கும் பொழுது வரலாற்றிலே படித்து வருவார்கள் ஆசியாவின் நெற்களஞ்சியம் இலங்கை என்று. இன்றைக்கு அரிசியை நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டியதாக, பருப்பு வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டியதாக. வாய்ப்பேச்சில் இந்த தன்னிறைவடைகின்ற கதைகள் இருந்தாலும் அது நடைமுறையில் கொஞ்சம் சிக்கலாகவே இருந்தது. அது உண்மை. அது ஏனென்று நான் சொல்கிறேன் என்றால், நீங்கள் தன்னிறைவடைய வேணும்னா இலங்கையில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இலங்கையர்கள் ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்வியிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எப்படியோ வெளிநாடுகளில் இருந்தால் வர வேண்டும். மெட்டீரியல்ஸ்ன்றதை விட அதற்கான இன்சென்டிவ் இருக்கிறதா, அதுதான் முக்கியமானது. விவசாயத்தை இலங்கையில் செய்கிறதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் சொல்லி அது வெறுமனே விவசாய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, தொடர்ந்து மற்றவர்களை கொண்டு நடத்துவதற்கான இன்சென்டிவ் இலங்கையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த இன்சென்டிவ் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த துறை வளரும். உதாரணத்துக்கு இலங்கை திறந்த பொருளாதார மூடிய பொருளாதாரமாக 70-77 77க்கு பின்னர் திறந்த பொருளாதாரமாக ஜெயாஜாபாதனை துறக்கும் பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இலங்கையிலே பெண்களுடைய வேலை வாய்ப்பு குறிப்பாக அதிகரிக்கிற ஒரு காரணியாக இருந்தது இந்த தைத்த ஆடைகள் துறை. இலங்கையில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வளர்த்தெடுத்ததன் விளைவு தான் உலகத்திலே மிகச்சிறந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே தைக்கப்பட்டவையாக அமைந்தன. ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு அதுக்கான மூலப்பொருட்களை இலங்கை பெருமளவு தயாரிக்கவில்லை, ஆனால் மூலப்பொருட்களை கொண்டு வந்து இங்கே தைக்கிற ஆடை தொழில்துறை ஒன்று மிகச்சிறப்பாக இயங்கியது. எங்கே பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், அதுக்கான இன்சென்டிவ்ஸை காலகட்டத்தில் அதை அப்கிரேட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்போ இதை பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள், மற்ற நாடுகள் இன்சென்டிவ்ஸை கூட்டினார்கள். பங்களாதேஷ், வியட்நாம். அப்போ இலங்கை நிறுவனங்களே, இலங்கையில் இருந்து இந்த பெரிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு இலங்கையிலே அதை செய்வதை விட பங்களாதேஷ், வியட்நாமில் செய்கிறது லாபகரமானதாக இருந்தது. அப்போ அவர்கள் அங்கே போய்விட்டார்கள். அப்போ எங்களை அதுவும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இலங்கையை பற்றி நாங்கள் பேசிக்க, பொருளாதாரத்தை பற்றி பேசிக்க நாங்கள் சொல்லுவோம் இலங்கையில் தேயிலை பொருளாதாரம், தேயிலை தான் இலங்கையுடைய பொருளாதாரத்தின் முழுகெலும்பு. எங்களுக்கு பிறகு தேயிலை பயிற்சியை தொடங்கிய கென்யா எங்களை ஓவர்டேக் பண்ணி கொண்டு போயிட்டு. அப்போ என்ன, தொழில்நுட்பம், இனோவேஷன். அப்போ இனோவேஷன் இதெல்லாம் செய்வது என்று சொன்னால் அதற்குரிய வசதிகளை, வாய்ப்புகளை, அடிப்படைகளை, கட்டமைப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேணும். நாங்கள் எதை இன்சென்டிவைஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ சரியான விஷயங்களை இன்சென்டிவைஸ் பண்ணாத, அந்த ஒரு பொருளாதார பார்வை இல்லாத, நீண்டகால திட்டம் இல்லாத ஒரு அரசாங்கத்தால் நான் நினைக்கவில்லை
இந்த பிரச்சனையை நீண்ட காலத்தில் தீர்க்கலாம். அப்போ இப்போது இருக்கக்கூடிய அரசாங்க திட்டம் அவ்வாறான திட்டங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? என்ன மாதிரி? நிறைய கதைக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நிறைய கதைக்கிறார்கள். ஆனால் செயலிலே ஒன்றும் செய்ய முடியாமல் செயல் வடிவம் குறைவாக இருக்கு. செயல் வடிவம் குறைவாக இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதிகமாக கரப்ஷனில் தான் தங்களுடைய அனைத்து கவனங்களையும் செலுத்துவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது எப்படி இலங்கையில் கரப்ஷன் குறைந்திருக்கிறதா அல்லது கொஞ்சம் ஸ்மார்ட்டராக ஆயிட்டாங்களா எல்லாரும்? கரப்ஷன் என்ற டாப்பிக்கை நாங்கள் போகிறேக்க நான் சொல்கிறேன், கரப்ஷன் உலகத்தில் எல்லா நாளும் இருக்குது. கரப்ஷன் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் கரப்ஷன் குறைஞ்ச நாடுகள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாடுகளுக்கு சில தன்மைகள் இருக்கிறது. அநேகமாக வளர்ந்த நாடுகளாக இருக்கின்றன. அங்கே இருக்கிறவருடைய பொருளாதார நிலைமையும் அவர்களுடைய லைஃபுக்கான பாதுகாப்புகள், சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்புகள் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை விட ஒரு சிவிக் சென்ஸ், மக்களிடம் ஒரு சிவிக் சென்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதை விட பலமான சட்டங்கள் இருக்கின்றன. மற்றது நல்ல ஒரு ஓப்பனான சிஸ்டம் இருக்கிறது. இதில் இருந்து நீங்கள் வேர்ல்டு இப்போ இந்த கரப்ஷன் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்றால் இந்த வளர்ந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒரு நாடு உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ருவாண்டா கரப்ஷன் குறைஞ்ச ஒரு நாடாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ருவாண்டா மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்த ருவாண்டா. இப்போ ருவாண்டாவினுடைய அந்த ரகசியத்துக்கான காரணம் என்னென்று தேடி பார்த்தீர்கள் என்றால், ஆஃப்கோர்ஸ் பலமான சட்டங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல திட்டங்கள் இருந்தாலும் உண்டு, அவையோட கவர்மெண்ட் செக்டரை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் டிஜிட்டலைசேஷனை கொண்டு வரும் பொழுது கரப்ஷன் நியாயமான அளவுக்கு குறையும். இந்தியா கூட கரப்ஷன் இண்டெக்ஸில் முன்னேறினதுக்கு காரணம் டிஜிட்டலைசேஷன். இலங்கையிலும் கூட இப்பொழுது அதிகமாக இவ்வாறான டிஜிட்டலைசேஷனுக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். மற்றது ஆஃப்கோர்ஸ் ருவாண்டாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு கல்ச்சரல் ஃபினாமினன் இருக்குது. அதாவது அவர்கள் ஒரு இந்த அவர்களுடைய முன்னோர்களைப் போல எல்லா அரசு ஊழியர்களும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருப்பாங்க. இமிகோன்னு சொல்வார்கள். நான் இன்ன திட்டத்தை திட்டமிடுவார்கள், பிளான் பண்ணுவார்கள், இந்த வருஷத்துக்கு இதை நான் செய்வேன் என்று. அதை செய்யாமல் விட்டால் அது ஒரு சமூக அவமானமாக அவர்களுக்கு கருத அது ஒரு கல்ச்சரல் ஃபினாமினன். ஆனால் இது எல்லாம் கலந்தது தான். இதில் ஒரு விஷயத்தை வச்சு கொண்டும் அது குறையாது. இப்போ இலங்கையினுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம் என்றால், இலங்கை என்னுடைய அரசு துறை இன்னும் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு போன மிச்ச சொச்சங்களினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. அது எப்படி நான் சொல்றேன் என்றால், லைசன்ஸ் ராஜ்னு சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லைசன்ஸ். இப்போ நீங்கள் இதில் ஒரு வீடு கட்டணும்னா எத்தனை இடத்துல பெர்மிஷன் எடுக்க வேணும்? நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து ஒரு ப்ரொடக்ஷன் செய்யணும் என்றால் எவ்வளவு இடத்துல நீங்கள் பெர்மிஷன் எடுக்க வேணும்? நீங்கள் ஒரு விவசாயம் நெல் விதைக்க போகிறோம்னா கூட எத்தனை பேர்கிட்ட அப்ரூவல் எடுக்க வேணும்? ஏன்? அது சரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கான்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை, அதுக்கும் தேடி தெரியாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு நிறைய ரெட் டேப் நாங்கள் சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெட் டேப். இது கிட்டத்தட்ட ஒரு கொலனித்துவ ஆட்சியிலிருந்து வந்த அந்த பழக்கத்தினுடைய தொடர்ச்சி. இதுக்கு லைசன்ஸ் ராஜ்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரு லைசன்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு அனுமதி. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இப்படி ரெட் டேப்பை போட்டிங்கன்னா அந்த ரெட் டேப்பை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட அதிகாரம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அவர்கிட்ட கையில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவர் அந்த டிஸ்கிரிப்ஷனை எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாதிரி சிஸ்டம் வரைக்குள்ள தான் அதில் கரப்ஷனுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அப்போ இதை டிஜிட்டலைசேஷன் பெருமளவுக்கு குறைக்கும். ஏனென்றால் நீங்கள் எல்லாத்தையும் சிஸ்டத்தில் போடுறீங்க, சிஸ்டத்தில் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் போட்டுட்டீங்க என்றால் அதில் இருக்குதா இல்லையா எல்லாமே டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். அப்போ அப்ரூவ் பண்ணுறால் ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணணும் அல்லது ஹோல்ட் பண்ணணுமெண்டா அதுக்கு அவர் நியாயமான காரணம் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது ஆப்வியஸாக தெரியும். அப்போ சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கும் வசதியாக இருக்கும். டிஜிட்டலைசேஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் பெருமளவு கொண்டு வரும். இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தீங்க என்றால் இந்தியாவிலே கரப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியா முன்னேறி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்றால், இந்தியாவில் கரப்ஷன் குறைந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் உண்டா நாங்கள் பார்க்கலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கும் பொழுதும் இந்த டிஜிட்டலைசேஷன், குறிப்பாக இந்தியா யூபிஐயை இன்ட்ரடியூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகரித்தது இந்தியாவினுடைய ஒரு பெரிய சாதனைகள் உண்டு. ஒவ்வொரு இந்திய சிட்டிசனுக்கும் ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி இருக்குது. இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் செய்யணும். இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு ஐடென்டிஃபை கொண்டு வரதுக்கு முதலே ஆதார் என்ற கான்செப்ட் இலங்கையில் அது வேறு காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் நேஷனல் ஐடென்டி கார்டுன்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அதிலிருந்து அட்வான்டேஜ் எடுக்க மறந்துட்டோம். அநேகமான நிறுவனங்களில் உங்களுடைய அடையாளத்தை இணைப்பதும் உங்களுடைய என்ஐசி தான். ஆனால் அத்தனை நிறுவனங்களுடைய டேட்டாவையும்
ஒன்றிணைக்க முடியாத ஒரு சூழல் இங்கே வந்துடுது. இந்தியா அதை ஸ்டார்ட்ல இருந்தே அப்படி செய்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்போ டிஜிட்டலைசேஷன் என்றது மிக முக்கியமானது கரப்ஷனை அட்ரஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு நிறைய முதலீடு தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் கொண்டு வர வேணும். அதற்கான முன்னேற்பாடு தொடர்ச்சியாக நடக்க வேணும். அதுக்கு ஒரு நீண்டகால திட்டம் வேணும். அப்படி யோசிச்சா தான் நீங்கள் கரப்ஷனை குறைக்கலாம். கரப்ஷன் என்று சொல்லுகிற விஷயம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கரப்ஷனுக்கு ஒரு காரணம் இல்லை. ஒரு கரப்ட் ஆனாலும் அவரை கரப்ட் பண்ணுறாலும் மட்டும் காரணம் அல்ல. கரப்ஷன் நடக்க அனுமதிக்கிற அந்த சிஸ்டத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்க என்றால் இது ரெண்டும் காணாமல் போயிடும். மற்றது இன்சென்டிவ்ஸ். அதாவது நான் சிங்கப்பூரை உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்க என்றால், சிங்கப்பூரில் ஒரு அவரேஜ் இன்கம், சிங்கப்பூர் சிட்டிசன் அவரேஜ் இன்கம் வருடத்துக்கு $75,000. சிங்கப்பூரில் ஒரு மினிஸ்டருடைய வருட சம்பளம் $1.1 million. பல மடங்கு கூட, 14 மடங்கு கூட. அப்போ எப்படி அப்படி ஒரு ஹை சம்பளத்தை கொடுத்து ஒரு சிஇஓ, ஒரு பெரிய கோஆபரேஷன் சிஇஓ அளவுக்கான சம்பளத்தை கொடுத்து அவர்களுக்கு பொறுப்பையும் கொடுத்து அப்போ தான் முதலாவது ரீசன் திறமையானவர்கள் வருகிறார்கள். ஒரு நிறுவனத்துக்கு சிஇஓ இருக்கக்கூடியவர் அதை விட்டு போட்டு அரசியலுக்கு வரணும் என்றால் அவருக்கு அதே ஒரு சம்பள குறைவில் வருகிறார். அதன் போது தான் அவர் ஸ்டாண்டர்டையும் கரப்ஷன் ஸ்டாண்டர்டையும் ஹையாக வைக்கணும். இப்போ ஒரு மினிஸ்டர் ஒரு 2 டிக்கெட், ஒரு கான்சர்ட்டுக்கு 2 டிக்கெட் யாரையோ வாங்கிட்டாருக்காக கரப்ஷன் தண்டனை பதவி இழப்பு என்று நடக்கிறது. அப்போ அது போன்ற ஒரு நிலை இங்கே வரணும். இங்கே மினிஸ்டர்மாருக்கு சம்பளம் $1,40,000 ப்ளஸ் அவையோட எம்பி சேலரி. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிஸ்டர்மாருடைய ஒஃபிஷியல் சேலரிஸ் இலங்கையில் நான் நினைக்கிறேன் நிறுவனங்களில் மேனேஜர் லெவலில் இருக்கிறாக்களுக்கான வருமானங்களுக்கு அளவுக்கு வந்து விடுகிறது. அப்போ நான் அரசியல்வாதிகளை மட்டும் சொல்றேன், இதை விட மிக மோசமான நிலையிலே தான் எங்களுடைய அரச சேவை இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு அதிகாரியினுடைய சம்பளத்தை மிக குறைவாக வைத்துக்கொண்டு அவரிடம் மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்து செக் வைக்க முடியாத, டிஜிட்டலைஸ் பண்ணி ட்ராக் பண்ண முடியாத ஒரு சிஸ்டத்தை, ஒரு கொலனித்துவ சிஸ்டத்தையும் ரெட் டேப்பையும் வைத்திருந்தால் இது எல்லாம் தான் கரப்ஷனுக்கான அஸ்திவாரமாக அமைகிறது. இப்போ இது வெறுமனே நாங்கள் ரெட்டரிக்காக சொல்லக்கூடாது, இது ஒரு கரப்டானவனுடைய பிழை. அதுக்கான வாய்ப்புகளை தடுப்பதிலே தான் ஆட்சியின் சிறப்பு என்பது இருக்கிறது. சிஸ்டம் சேஞ்ச் தான் நாங்கள் அடிக்கடி அதை சொல்லுவோம். ஆனால் அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான பெரிய முதலீடுகள் தேவைப்படுகிறது, வெளிநாடுகளினுடைய உதவிகள் தேவைப்படுது. எல்லாத்தை விட சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உத்வேகம் இருக்க வேணும். அது இலகுவானது அல்ல. சாதாரணமாக வாயால் சொல்வதை விட செயல்திறனில் அது இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கரப்ஷன் அதோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வது என்பது இப்பொழுது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கிறது. அண்மையில் ஜனாதிபதி கூட மேடே ரலியில் வைத்து சொல்லியிருந்தார், இனி வரப்போகின்ற மாதங்களில் நிறைய கைதுகள் மேற்கொள்ளப்பட போகிறதுன்னு சொல்லி. அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும் நிறைய கைதுகள் இடம்பெற போகிறதுன்னு சொல்லி? இது சட்டத்துறையை அரசாங்கம் கையில் எடுத்தது போல இல்லை. அவர் நான் சொன்னது கைதுகள் இல்லை, கைது எக்ஸிகூட்டிவ் செய்கிறது தான். கைது இல்லை, அவர் சொன்னது வந்து தீர்ப்புகள் வரப்போகுது. தீர்ப்புகள் அனுபவமின்மை, அவருடைய அனுபவமின்மை தெரிகிறது. இலங்கையினுடைய அதாவது வந்து அரசியல் அனுபவம் அதுக்கு நிறைய இருக்கிறது, பேசுகிற அனுபவம் இருக்கிறது, ஆட்சி அனுபவம் இல்லை. இலங்கையுடைய கான்ஸ்டிடியூஷன்ல சட்டவாக்கத்துறை, சட்ட நிர்வாகத்துறை, நீதித்துறை என்பது 3 துறைகள். நீதித்துறையின் சுயாதீனம் என்பது மிக முக்கியமானது. அதில் யாரும் தலையிடுவதில்லை. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நீதிமன்றம் முன்னால் அதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுவதில்லை. அது ஒரு பாரம்பரியம், ட்ரெடிஷனல். அது பாராளுமன்றம் நீதி இன்னொரு துறையான அரசினுடைய இன்னொரு ஆர்கனான நீதித்துறைக்கு கொடுக்குற மரியாதை. ஆகவே நீதித்துறையிலே தீர்ப்பு வரும் என்று எப்படி ஜனாதிபதிக்கு தெரியும் என்ற எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி நியாயமானது. அப்படி அவர் சொன்ன மாதிரி ஒன்று நடக்கும் என்று சொன்னால் அது அரசியல் பழிவாங்கலுக்குள் போய்விடும். அதைவிட மோசமாக இலங்கையிலே ஒரு வல்லாட்சியை நோக்கி போகிறதா இலங்கை என்ற ஒரு கேள்வியை எழுப்புவதாகவும் இலங்கையினுடைய நீதித்துறையின் சுயாதீனத்தை கேள்விக்குட்படுத்துவதாகவும் அமையும். ஆகவே ஜனாதிபதி அப்படி ஒரு கருத்தை சொல்லி இருந்திருக்க கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியினுடைய அந்த செயற்திறன் எப்படி இருக்கிறது? ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு ஆப்போசிஷனை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்க்கிறோம் என்று சொல்லி சாதாரணமாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன மாதிரி நீங்க பார்க்குறீங்க? இலங்கையிலே எதிர்க்கட்சி இருக்கிறதான ஒரு கேள்வியே இருக்கிறது. அதற்கு காரணம் எதிர்க்கட்சியினுடைய தலைமை வலுப்போதாமை ஒன்று இங்கே இருக்கிறது. அது ஒன்று எண்ணிக்கை அளவில் எதிர்க்கட்சியினுடைய பலம் மிக குறைவாக இருக்கிறது.
மற்றது இலங்கையினுடைய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இது என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர் ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவராக இல்லை. அநேகமான பொழுதுகளிலே பெருமளவு மக்களால் பொதுவாக அவர் சொல்கிற சில கருத்துக்கள் நகைப்புக்குரியவனாகவும் உரியதாகவும் மாறிவிடுகிறதோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. சரியான விஷயங்களை சரியான நோக்கத்திலே கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மற்றது எதிர்கட்சிகளுடைய கட்சிக்குள்ளேயே ஒற்றுமைகள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு போக்கும் ஒரு தூரதர்சனமும் இல்லாமல் இருக்கிறது. உண்மையிலே நீங்கள் சொன்னது போல எதிர்கட்சிக்கு ஒரு தலைமை கிடையாது. ஒரு மாற்று மக்கள் அதிகாரத்திலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரைக்கு மாற்றாக வாக்களிப்பதற்கு அவர்கள் யோசிப்பதற்கு கூட ஒரு மாற்று ஒன்று இருக்க வேண்டும். ஒரு பொருத்தமான மாற்று இல்லாமல் இந்த இடத்திலே ஒரு பெரிய வெற்றிடமாக இலங்கையிலே இருக்கிறது. எதிர்கட்சி என்று சொல்லும்போது தான் சிறுபான்மை கட்சிகள் என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் கட்சிகளையும் நாங்கள் அதில் சொல்லலாம். தமிழ் கட்சிகள் பொதுவாக இப்பொழுது வலிமையாக நாங்கள் சொல்வது போல இந்த ரைட்ஸ் பொலிட்டிக்ஸில் இல்லாமல் இப்போது அடுத்த டெவலப்மெண்ட் பொலிட்டிக்ஸுக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எப்படி அதனுடைய மாற்றங்கள் எதிர்காலத்தில் இருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? ரைட்ஸும் டெவலப்மெண்ட்ஸும் they are not mutually exclusive. அவை ரெண்டும் ஒன்றாக பயணிக்கக்கூடியவை தான். எங்களுடைய தமிழ் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் பார்ப்பது ஒன்று, அவர்கள் அரசியல் சோம்பேறிகள். இதை நான் மிகுந்த பொறுப்புணர்வோடு சொல்கிறேன். ஏனென்றால் அரசியல் என்பது கடுமையான உழைப்பை வேண்டுகிற ஒரு துறை. அது 8 to 5 ஜாப் போல இல்லை. 24 மணி நேரமும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு பணி, மக்களை நேரில் சென்று சந்திக்க வேண்டிய ஒரு பணி, மக்களுக்கான கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு பணி, மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு பணி. போராட்டம் நான் சொல்வது கொள்கை போராட்டங்கள். அதற்காக அயராது பாடுபட வேண்டிய ஒரு பணி, கட்சியை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு பணி. அது வெறுமனே ஒரு பதவியை வச்சுக்கொண்டு பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு கையில் அரசாங்கம் கொடுக்குற ஒரு பிஸ்டலை வச்சுக்கொண்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு கொன்வாயோடு போய் வர ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இலங்கை தமிழ் அரசியலை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 தசாப்தங்களிலே ஒரு வசதியான அரசியலுக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு சின்னத்தின் கீழ் நாங்கள் போட்டியிடுகிறோம், மக்கள் வாக்களிக்கிறார்கள். அவை போட்டி எங்களுக்கு கிடைக்க போகிற இந்த சீட்டுக்குள்ளே யார் மேலே வருது வந்துட்டால் அதற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு போய் நிதி திரட்டுதல், அங்கே சந்திப்புகள் நடத்துதல், இங்கே தூதுவர ஆலயங்களை சந்தித்தல், நாங்கள் 4 அறிக்கைகளை விடுதல், 2 ஷோவில் பேசுதல், பாராளுமன்றத்தில் அந்த தமிழர்களுக்கு சிக்னிஃபிகண்டான டேட்டில் ஏதாவது ஒன்றை பற்றி பேசுகிறல். அவ்வளவுதான் அவர்களுடைய அரசியல். பேச்சு பீரங்கிகளாகவே இவ்வளவுதான் அரசியல். ஆனால் இந்த தமிழ் பொலிட்டீஷியன்ஸுக்குள் இந்த ஒற்றுமை என்பது குறைவாகவே இருப்பது. சிங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒற்றுமை இருக்கிறதா? முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு ஒற்றுமை இருக்கிறதா? உலகத்தில் எந்த வெளிநாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒற்றுமை இருக்கிறதா? இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெற்றி நோக்கமாக நான் இப்போ கருதுறேன். ஒரு கட்டத்திலே இந்த ஒற்றுமையை பற்றி எல்லாம் பேசினார்கள். இப்போ தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒற்றுமைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை என்பதை விட கீரை கடைக்கும் எதிர்கடை வேண்டும். போட்டி எப்பயுமே நல்லது. ஒரு ஓப்பன் மார்க்கெட் தியரி என்னன்னா காம்படிஷன் இஸ் குட், மார்க்கெட் வில் டிசைட். காம்படிஷன் என்பது எப்பயும் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இவர்களை ஒற்றுமையாக விட்டீங்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்கிற இந்த ஒற்றுமை எல்லாருமே அதுதானே நடந்தது. எல்லாருமே பக்கா சோம்பேறியாகி விடுவார்கள். ஒரு கூட்டம் மக்களுடைய பெரும்பான்மை ஓட்டுகளை அவர்கள் தான் பெறுவார்கள். அவைக்குள்ளதான் அந்த தலைமை சண்டை வரும், யாருக்கு எத்தனை சீட் உண்டு. அதை தவிர இன்னும் சோம்பேறியாகி விடுவார்கள். ஒற்றுமை இருப்பது நல்லது. ஒற்றுமை இருக்கிறது இல்லை என்ற ஒரு விஷயத்தை விட நான் அதை ரீஃப்ரேம் பண்றேன். போட்டி இருக்க வேணும், கீரை கடைக்கும் எதிர்கடை இருக்க வேணும். அப்பதான் அவர்கள் வலுவோடு உத்வேகத்தோடு செயற்படுவார்கள். இந்த ஒற்றுமை ஒன்றே ஒன்று தான் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு ஸ்டார்ட்ல எங்களுக்கு தோணும், எங்களுக்கு இது தோன்றும், இது பலமானதாக ஒரு விஷயம் இருக்குது என்று. ஆனால் அது உள்ளுக்கு கரல் பிடிச்சு போய்விடும். ஆகவே போட்டி நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம், இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், அதை நான் பதிவு செய்கிறேன். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் பொலிட்டிக்கலுக்குள் வருவதும் அல்லது அதை பற்றி பேசுவதும் ஆர்வம் குறைவாகத்தான் சாதாரணமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இளைஞர்கள் இந்த பொலிட்டிக்கலை எவ்வாறு சீரியஸாக பார்க்குறாங்களா, இல்லைன்னா அது ஒரு மீம் கண்டனா, இல்லைன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒரு வீடியோ மாதிரி அதை பார்க்குறாங்களா? எப்படி இளைஞர்களுடைய பார்வையில் இந்த அரசியல் இருக்கிறது?
இல்லை, நான் நினைக்கவில்லை இளைஞர்கள் என்றும் அகெயின் நீங்களோ நானோ ஜென்ரலைஸ் பண்ணலாம் என்று. இளைஞர் மக்கள் எப்படி பலதரப்பட்டவர்களோ அந்த மக்களிலே ஒரு பகுதி இளைஞர்கள் அவர்களும் பலதரப்பட்டவர்கள். அதிலே நீங்கள் சொன்ன எல்லா தரப்புகளும் இருக்கிறது. ஆனால் முன்பை விட இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது. அவர்களுக்கு அக்சஸ் டு இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு தடை இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உண்மையிலே அது விரல் நுனியில் இருக்கிறது இந்த AI யுகத்தில். ஆகவே உண்மையான தேடல் ஒன்றை அவர்கள் தேடி ஒரு அறிவார்ந்து சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த வாய்ப்பு உங்கள் கைவிரலிலே இருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அவரவர் ஆணுக்கான விஷயம். இப்போ திடீரென்று எல்லாரும் சொல்கிறார்கள் இந்த கால இளைஞர்கள் தான் ஏதோ மீம் பார்க்கிறார்கள். மீம் என்ற ஐடியா உண்மை இருந்தே இருக்குது. அதை இதுக்கு முதல் கார்ட்டூன் என்று சொன்னார்கள். எத்தனையோ நகைச்சுவை நாடகங்களாக வந்தன. நக்கல் கவிதைகள் எழுதினார், எள்ளல் கவிதைகள் வந்திருக்கிறது, எள்ளல் பாடல்கள் இருந்திருக்கிறது. அப்போ அரசியல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இது காலங்காலமாக இருந்திருக்கிறது. நாடகங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளை நாட்கள் எடுத்து. அதனுடைய ஒரு கூர்ப்பு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி காலத்தில் மீமாக வருகிறது. ஆகவே இதை நாங்கள் ஒரு முற்றிலும் புதிய விஷயமாகவும் இளைஞர்கள் எல்லாத்தையும் எள்ளி நகையாடுகிறார்கள் என்றும் இருக்கும். எள்ளல் என்பது ஒரு இயல்பான ஒரு மனித இயல்பு. அந்த இளைஞர்கள் அரசியல்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவினுடைய புதிய முதலமைச்சர் தளபதி விஜய் ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒருவராக நாங்கள் பார்க்கலாம். எப்படி அவருடைய அந்த பொலிட்டிக்கல் வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ரியல் பேஷனாக அவருடைய விஜய் பொலிட்டிக்கலுக்கு வந்தது ஒரு ரியல் பேஷனாக பார்க்குறீங்களா, இல்லைன்னா இது ஒரு பர்ஃபெக்டான டைமிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? தென்னிந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிலே நேரடியான கருத்து சொல்கிற அளவுக்கு ஆன அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பொதுவான பார்வையாக நாங்கள் இதை பார்க்கலாம். ஒரு ஜனநாயகத்தில் எவருக்கும் அரசியலுக்கு வருகிற ஒரு உரிமை இருக்கிறது. அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஜனநாயகத்தை கல்வி அடிக்க. சில பேர் அவர் இன்னார், அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு டாக்டர், அவர் எப்படி அரசியலுக்கு வரலாம் என்றால் அப்போ அரசியலுக்கு யார் வரலாம்? பரம்பரை அரசியல் செய்தவர்கள் மட்டுமா வரலாம்? சும்மா வீட்டில் இருக்கிற. இப்போ இது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே அரசியலிலே கவர்ச்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. கவர்ச்சி என்பது ஒரு வேல்யூவான ஒரு விஷயம். இப்போ சைக்காலஜிக்கல் ஃபினாமினா, நாங்கள் சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் இதை எப்படி சொல்லலாம் என்றால் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் என்று சொன்னால் ஒரு பெரிய பிம்பத்தை, ஒரு செலிபிரிட்டியை நீங்கள் ஒரு ரசிகராக ஃபாலோ பண்ணி அவரோடு உங்களுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அது கிட்டத்தட்ட அவருடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியல, அவரை ஃபாலோ பண்ணி அவர் மேலே ஒரு ஆத்மார்த்தமான அன்பு ஒன்று உருவாகிறது. இதோடு இன்னொரு கம்பைனான ஒரு விஷயம் இருக்குது, ஹேலோ எஃபெக்ட்னு சொல்லுவார். ஹேலோ எஃபெக்ட்னா உங்களுக்கு ஒருவரை அவருடைய தோற்றத்திலோ அல்லது அவருடைய நடவடிக்கையிலோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பிடிச்சிட்டு இருந்தால் அவரை பற்றின எல்லா இயலுமைகளிலையும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் ஒன்று உருவாகும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறது இந்த ஹேலோ எஃபெக்ட். ரைட். நான் நினைக்கிறேன் இந்த விஜயோட ஃபினாமினன் என்று சொல்கிறது விஜய் மீதான இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். அவரை ஒரு நடிகராக விரும்பி அவருக்கு ஒரு பெரிய ரசிகனாக இருந்து அவரோடு ஒரு ஆத்மார்த்தமான பந்தத்தை அந்த ரசிகன் உருவாக்கி கொள்கிறான். அதே வேளை அதில் இருக்கிற ஒரு ஹேலோ எஃபெக்ட் ஒன்று வருது. அப்போ அது என்ன ஹேலோ எஃபெக்ட் என்றால், விஜய் நல்லவர், நல்ல நடிகராக இருந்தார், அப்போ அவர் அரசியலே நல்லது செய்வார், எங்களுக்கும் நல்லது செய்வார், எதிர்பார்ப்பு என்ற ஒரு உளவியல் பாங்கு கொண்டு இருக்கிறது. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய பிகஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சுன்னு சொன்னால் என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்ஸை இவ்வளோ விரைவாக கற்றுக்கொள்கிறார் என்பதுதான். எப்பொழுதுமே புதிதாக அரசியல் வருவதற்கு இருக்கிற பெரிய சவால், அரசியலிலே நான் சாதாரண தமிழை சொல்வதால் பழந்தென்று கொட்டை போட்டவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். இது புதிதாக அரசியலுக்குள்ள இந்த கவர்ச்சியாக வர எல்லாருக்கும் இருக்கும். ஆகவே அப்படி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் எவ்வளவு விரைவாக தாங்கள் அரசியலை கற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளவு தூரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பானது. இல்லை என்றால் அவர்களை சூழ்ந்து கொள்பவர்கள் அவரை பயன்படுத்த தொடங்கிவிடுவார்கள். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். இப்போ விஜயனுடைய வெற்றியை நீங்கள்
எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சாதாரணமாக மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற வெற்றியை போல தான் பார்க்க வேண்டும். எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது. மக்களுக்கு நீங்கள் அறிமுகமாக வேண்டும். அந்த காலத்திலே ஊராக போய் பேசி எழுதி தென்னிந்திய அரசியலை நாங்கள் பேசுகிறோம் என்றால் கருணாநிதி சினிமாவிலே வசனம் எழுதி அந்த வசனத்தை மேடைகளிலே பேசி உக்கிரமாக பேசி மக்களை கவர்ந்து அவர் ஒரு ஸ்டார். அதே போலத்தான் வந்த எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு பொருளுக்கு எவ்வாறு பிராண்டிங் இருக்கிறதோ அதே போல அரசியல்வாதிகளுக்கு பிராண்டிங். இப்ப நீங்க எல்லாரும் சொல்லினோம் மிக குறுகிய வயதிலிருந்து இவர் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். ஆனா அவரும் மக்களிடம் ரீச் பண்ணுவதற்காக நாடகங்கள் சினிமா என்று முயற்சி செய்திருக்கிறார். அதுல அவர் ஹிட் ஆகல. ஆனா அதனுடைய தேவை அவைக்கு இருந்தது என்றால் அது மிக இலகுவாக மக்களிடம் அந்த முகத்தை கொண்டு போய் சேர்க்கும். உதயநிதி ஸ்டாலினும் அதுதான் செய்தவர். இரண்டால் பப்ளிசிட்டி தானே. ஒரு சினிமா நடித்து அதை எல்லா இடமும் நீங்கள் தியேட்டர்ஸ்லையும் லான்ச் பண்ணி அதை சுற்றி நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டினா உங்களுடைய முகம் பிடிக்குதோ எல்லாருக்கும் போய் சேருதா இல்லையா? அதைத்தான் கட்டமைக்கிறார்கள். அப்ப அதை எல்லா கட்சிகளும் பயன்படுத்திக் கொள்கிற ஒரு விஷயம்தான். அதனால தானே கட்சிகள் எல்லாம் தங்களுக்கான தொலைக்காட்சி தங்களுக்கான பத்திரிகை என்று உருவாக்கி கொள்கிறது. அதிலே விஜய் மீது அன்பு செலுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மற்றது இதுல பார்க்க வேணும் அரசியலை தாண்டிய ஆதரவு. அரசியலை தாண்டிய ஒரு ஆதரவு கேட்டால் அவருடைய ரசிகர் கூட்டத்தில் இதை சில பேர் சொல்லுவீங்கன்னா ட்ரைபல் மென்டாலிட்டி அல்லது கலெக்டிவ் யூஃபோரியா. அதுதான் இந்த ஒரு தன்னுடைய நடிகனுடைய படம் வந்தவுடன் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த படம் எப்படி இருக்குது என்பதை விட அது எப்படியாவது வெற்றி பெற விடணும். அது வெற்றி பெற்றால் அதனால் இவனுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனால் கலெக்டிவ் யூஃபோரியா நாங்கள் ஒட்டுமொத்த இந்த குழுவுக்குமான ஒரு பெருமகிழ்ச்சி. அது ஒரு ட்ரைபல் அங்கம் வகித்துக் கொள்வது. அது ஒரு ட்ரைபல் மென்டாலிட்டி. அப்ப இந்த பல சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் சேர்ந்துதான் நீங்க விஜய்க்கான இந்த ஆதரவை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அதாவது தமிழக அரசியல் தலைவர்களோடு பேசும்போதும் சரி அல்லது தமிழக மக்களோடு பேசும்போதும் சரி, விஜய்க்கு எங்களுடைய நாட்டில் ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ உங்களுடைய நாட்டில் அதிகமான ஆதரவு இருக்கிறது என்று சொல்லி இலங்கை மக்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள். இலங்கையிலும் டிவிகே கட்சி ஒன்று உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சில இலங்கை அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிவிகே அமைச்சர்கள் சில பேரை சந்தித்ததாகவும் சில கதைகள் கேள்விப்பட்டேன். எவ்வாறு இதுக்கு சட்ட ரீதியாக அல்லது அரசியலமைப்பில் இதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கிறதா? அவ்வாறு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கலாமா இலங்கையில்? சொவரனிட்டி என்ற ஒரு சேலஞ்சை அவர்களால் கடக்க முடியும் என்று சொன்னால், அதாவது இலங்கையிலே அந்த கொள்கைகள் நாங்கள் முன்னிறுத்துகிறோம், பட் இலங்கைக்கான கட்சி என்ற ஒரு அடிப்படையிலே இயங்க முடியும் என்றால் அவர்கள் இயங்கலாம். ஆனால் அதான் அந்த சொவரனிட்டி ஒரு பிரச்சனை உண்டு, யாராவது அந்த பிரச்சனையை ரேஸ் பண்ணலாம். அப்போ அதை அவர்கள் எப்படி கடக்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும். ரெண்டாவது, இப்படி ஒரு அம்சம் ஒன்று இலங்கையிலே நடந்தால், குறிப்பாக வடக்கு கிழக்கிலே நடந்தால் அதற்கு எதிராக அது தெற்கிலே எப்படி எதிரொலிக்கும் என்பதையும் பார்க்க வேண்டும். என்றால் தெற்கின் காலங்காலமான அச்சம் என்னவென்று சொன்னால், வெறும் 22 மில்லியன் மக்கள் நிறைந்த இந்த இலங்கைக்கு மிக அண்மையிலேயே கிட்டத்தட்ட 100 மில்லியன் தமிழ் மக்களை கொண்ட ஒரு தமிழ்நாடு இருக்கிறது. அந்த அச்சம் மிக நீண்ட கால அச்சம், அது வரலாற்று அச்சம். ஆகவே அந்த அச்சத்துக்கு இது தீனி போடுமா என்ற ஒரு சிந்தனையும் இருக்க வேண்டும். இதை தவிர எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. அதாவது சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய ஒரு சிஎம்முக்கு முதல் தடவையா ஒரு பாராளுமன்றத்தில் அதிகமான வாழ்த்துக்கள் போய் சென்றதுன்னு சொன்னால் அது எங்களுடைய நாட்டு பாராளுமன்றமாக தான் இருக்க. அது அந்த கவர்ச்சி அதன் மூலமாக அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துகிறதுக்காக சில அரசியல்வாதிகளுடைய முயற்சி அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த கவர்ச்சி சஸ்டெயின் பண்ண வேண்டும் என்றால் சரியாக டெலிவர் செய்ய வேண்டும். இலங்கை இந்த மீண்டும் ஜியோ பொலிட்டிக்ஸுக்குள்ள போய் மாற்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது எனக்கு. முக்கியமாக அமெரிக்கா, சைனா, இந்தியா போன்ற நாடுகள் இன்ஃப்ளூயன்ஸ் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக இருக்கிறது. என்ன மாதிரி இவ்வாறு சிறிய நாடுகள் எங்களை போன்ற இலங்கை போன்ற சிறிய நாடுகள் இதற்குள் மாற்றுவதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அனுபவம் இல்லாத ஆட்சியாளர்களாலே இதை கையாளும் பொழுது இந்த சிக்கல் வருகிறது. என்னுடைய கணிப்பு, இலங்கை இப்பொழுது முழுமையாக இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது.
இந்தியாவினுடைய கட்டுப்பாடுகள் நான் சொல்வது இந்தியாவினுடைய மிக நெருக்கமான ஒரு நல்லுறவோடு இந்தியாவுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய மாட்டோம் என்கிற ஒரு அளவிலே தான் இலங்கையினுடைய அரசியல் வெளியுறவு அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது அவ்வாறாகவே இருக்கும் வரை இந்தியா தன்னுடைய சின்ன தம்பியை நன்றாக பார்த்து கொள்ளும். ஆனால் உண்மையிலே நாங்கள் செய்ய வேண்டியது இதுவல்ல. நாங்கள் எல்லா நாடுகளுடைய இன்ட்ரெஸ்டையும் பேலன்ஸ் பண்ணி எங்களுடைய நன்மைக்காக நகர்வுகளை முன்னெடுப்பது தான் ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும். ஆனால் அதை செய்வதற்கு சர்வதேச அரசியலிலும் ராஜதந்திரத்திலும் அனுபவம் மிக்க காய் நகர்த்தர்கள் அவசியமானதாக இருக்கும். அது இல்லாவிட்டால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதே கடினமான ஒரு விஷயமாக ஆகிவிடும். ஆனால் இன்று இருக்கிற சூழலிலே எங்களுடைய பொருளாதார நிலையிலே இந்த நாடுகளுடைய ஆதரவு என்பதை விட இந்த நாடுகளுடைய உதவி இல்லாமல் நீண்ட காலத்துக்கு தப்பி பிழைக்க சர்வைவ் பண்ண முடியாத ஒரு சூழலும் இலங்கையில் இருப்பதால் ஆட்சியாளர்களுக்கு அதுவும் குறிப்பாக அனுபவம் குறைந்த ஆட்சியாளர்களுக்கு இதை விட வேறு வழி இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளிநாட்டு உதவிகளை நாங்கள் பெறுகின்றோம். வெளிநாட்டு உதவிகளை பெறுவது அல்லது சர்வதேச விவகாரங்களோடு மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அண்மையில் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்தித்தார் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். என்ன மாதிரி அதனுடைய உண்மைத்தன்மை, அல்லது இது ஒரு சர்வ கட்சி அரசுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, என்ன மாதிரி? முதலாவது அப்படி ஒரு சந்திப்பு நடந்ததான்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி எந்த ஆதாரபூர்வமான அறிக்கைகளும் வரவில்லை. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி சர்வ கட்சி அரசாங்கம். நான் நினைக்கிறேன் ஒரு ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் சர்வ கட்சி அரசாங்கம் என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. 3/2 பெரும்பான்மை இருக்கிற ஒரு அரசாங்கத்திலே இப்பொழுதே எதிர்கட்சி என்பது பலம் அற்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலே சர்வ கட்சி அரசாங்கம் ஒன்று அமையும் என்று சொன்னால் அது எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும். எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலை என்பது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒரு விஷயம். பலமான எதிர்கட்சி என்பது ஜனநாயகத்துக்கு அத்தியாவசியமானது. ஆகவே அது முதலாவது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேட்கலாம் சர்வகட்சி அரசாங்கத்துக்கான தேவைகள் எப்பொழுது வரும் என்றால், இப்போ இலங்கை 2022 ஒரு மிக மோசமான பொருளாதார பிறழ்வு, ஒரு ராக் பாட்டம்னு சொல்லுவோம், ராக் பாட்டமில் இருக்கும் பொழுது அதை எதிர்த்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் அல்ல. எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் என்ற ஒரு சூழல் வரும் பொழுது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக அது சர்வகட்சி அரசாங்கம் என்பது ஒரு தீர்வாக இருக்கும். ஆனால் அது எவ்ரிடே கவர்னன்ஸ், அதாவது சாதாரண ஆட்சி முறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக. இப்பொழுது பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று உருவாகி இருக்கிறது, எல்லோருக்குமே தெரியும். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்ன? அண்மையில் ஜனாதிபதி சொல்லியிருந்தார், இந்த நிலக்கரி பிரச்சனை ஒன்று தோன்றியிருந்தது. அதே போல அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒன்று காணாமல் போனது. அதே போல வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க வேண்டிய, அஞ்சல் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க வேண்டிய நிதியில் மோசடி இடம்பெற்றது. இதுதான் இப்போது இலங்கையில் தோன்றியிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு காரணமா, அல்லது எப்படி? அது இல்லை, இது பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் என்று பெரிய அளவில் நாங்கள் சொல்லக்கூடாது. அது நேர்மை இல்லாத ஒரு விஷயம். இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனைக்கு நீண்ட காரணங்கள் இருக்கிறது. இது அனுபவமின்மை, இன்காம்பிட்டன்சி, அனுபவமின்மை, திறனின்மை, இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்காம்பிட்டன்சியால வார ஒரு பிரச்சனை. அதுதான் இந்த நிலக்கரி ஊழல், மற்றது ஊழல், நிலக்கரி ஊழல், மற்றது இந்த பணத்தை எங்க அனுப்புறோம், எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறோம் தெரியாம கணக்கு கூட மாறி பல லட்சம். அது வந்து இன்காம்பிட்டன்சி அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதால வேற ஒரு விளைவு. அது ஆட்சி, நான் ஆரம்பத்தில் சொன்ன போல ஆட்சிக்கான அனுபவமின்மை தெரிகிறது. ஆனால் இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனைக்கான அடிப்படையே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல இது வந்து சென்மதி நிலுவை பிரச்சனை. இலங்கையை அதிகமாக இம்போர்ட் பண்ணி கொண்டு குறைவாக எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு எங்க எப்படி போக முடியும்? இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமா? யோர்த்து பாருங்க, உங்களோட செலவு கூட வருமானம் குறைவென்றால் ஒரு இம்பேலன்ஸ் வருது இல்ல, அதுதான் செல்மதியம். அதாவது நாங்கள் வெளிநாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு விற்பதை விட வாங்குவது கூட. அப்ப அந்த கேப்பை எப்படி சமாளிக்க போறோம்? அப்ப நாங்கள் கடன் எடுப்போம். அப்ப கடன் எடுத்தா கடன் திருப்பி கட்ட வேணுமா இல்லையா? கட்ட விலைக்கு காசு இல்லாட்டி என்ன செய்யறது? இதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு இதை எவ்வளவு மிக எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமோ அதை சொல்றேன். இதுதான் இலங்கையில பொருளாதார பிரச்சனையோட அடிப்படை. அப்ப இதை மாற்ற வேணும்னா எங்களோட ப்ரொடக்டிவிட்டியை நாங்கள் கூட்ட வேணும்.
ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுவது என்பது ஒரு குறுங்கால திட்டம் கிடையாது, அது ஒரு நீண்ட கால திட்டமாக இருக்க வேண்டும். அதுக்கான இன்சென்டிவ்ஸை உருவாக்க வேண்டும். அதை பற்றி யோசிக்காத அரசாங்கங்கள் இருக்கும் வரைக்கும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வெல்லாம் கிடையாது. அது அரசாங்கம் மாத்திரமல்ல, மக்களும் சிந்தித்து பொறுப்புணர்ச்சியோடு செயற்பட வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த அரசாங்கமும் கட்சியும் ஒன்றா? இல்லை, வேற வேற. அப்படி என்றால் அண்மையில் டெல்வின் சில்வா கூறியிருந்தார், எலெக்ஷனை நடத்த முடியாது, அதாவது மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசும்போது ஏற்கனவே அரசாங்கம் சொல்கிறது எலெக்ஷனை எங்களுக்கு நடத்த முடியும் என்று சொல்லி. ஆனால் ஜேவிபியினுடைய செக்ரட்டரி டெல்வின் சில்வா கூறுகிறார் இந்த வருடத்துக்குள் அல்லது குறித்த நேரத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்று சொல்லி. எப்படி இது சாத்தியப்படுகிறது? எதிர்கட்சிகளிடம் பேசும்பொழுது கதை சொல்லி கொண்டிருந்தார்கள், இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்திலோ ஜனாதிபதி செயலத்திலோ இருந்து இயங்கவில்லை, இது ஜேவிபியினுடைய தலைமையகத்திலிருந்து இயங்குகிறது என்று ஒரு கதை சொல்வார்கள். அதை நிரூபிப்பதாகத்தான் டெல்வின் சில்வானுடைய கருத்து இருக்கிறது. மிக தவறான கருத்து, அதை சொல்லி இருக்கக்கூடாது. உண்மையிலே அவருடைய கட்டுப்பாட்டிலே தான் ஆட்சி இருந்தாலும் குறைந்தபட்சம் அவர் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது அவர் அதை வெட்ட வெளிச்சமாக போட்டி காட்டிவிட்டார், தான் முடிவெடுக்கிறார் என்பதை போல் அதை சொல்வதற்கான எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு இல்லை என்றால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அப்படி இருக்கிற ஒருவர் ஒரு கட்சியினுடைய செயலாளராக இருந்து கொண்டு ஆட்சி நடவடிக்கைகளிலே, அதுவும் முக்கியமான ஒரு விஷயமான மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசியலமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமான மாநசபை தேர்தல்களை பற்றிய கருத்து மிக தவறானது. ஆனால் எதிர்கட்சிகள் சொல்வது போல அது ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைத்திருக்கிறது. உண்மையிலே இந்த ஆட்சி அரசாங்கம் அங்கிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. மாநசபை தேர்தல் வைப்பதற்கான நிறைய சட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடக்குமா, இல்லைன்னா அது பிற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படியும் அப்பொழுதும் நடத்தலாம். பிரச்சனை அதுக்கான வில் பவர். சட்ட திருத்தம் செய்யாமல் கூட நடத்தலாம். அதுக்கான வழிவகைகளை இன்னொரு சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தலாம். பிரச்சனை அதை நடத்துவதற்கான வில் பவர், அதற்கான அவர்களுக்கு அதை நடத்த வேண்டிய இயலுமை இருக்கிறதா இல்லையா என்பதால், மேல விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான். சக்சி டிவியில் இன்றைய தினம் அரசியல் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து கொஞ்சம் ரேபிட் ஃபயர் சுவாரஸ்யமாக போகலாம். நான் கேட்குற கேள்விகளுக்கு டக்குன்னு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா சுவாரஸ்யமாக. இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக அல்லது சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக அல்லது யுஎஸ்ஆ? இந்திய இன்ஃப்ளூயன்ஸ். இலங்கையில் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஒன்று வருமாக இருந்தால் அது என்னவாக இருக்கு? பொருளாதாரத்தை முன்னிறுத்தியதாக இருக்கும். இப்போ எலெக்ஷன் ஒன்று நடந்தால் அடுத்த பிரசிடென்ட் யார்? இப்போ இருக்கிற ஜனாதிபதியை தொடர்வார். இன்று கவர்மெண்ட் சந்திக்கின்ற ஒரு மிகவும் ஃபியரான பிகெஸ்ட் ஃபியர் என்னவாக இருக்கிறது? பொருளாதார தளம்பல். ஒப்போசிஷன் லீடர்ஷிப்புக்கு கிரைசிஸ் இருக்கா? ஒப்போசிஷனில் லீடர்ஷிப் இருக்கா? இன்று பார்லிமெண்ட்ல ரியல் ஒப்போசிஷன் லீடர் யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. ஸ்ரீலங்கன் பாலிடிக்ல நெக்ஸ்ட் பிக் ஃபேஸ் யார்? அவர் இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. இலங்கையினுடைய அரசியல் சூழல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அந்த மாற்றங்களோடு மாற்றமாக நிறைய விஷயங்களை இன்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். எனவே இந்த கலந்துரையாடலின் பின்னர் உங்களுடைய பொலிட்டிக்கல் வியூ மாறி இருக்கலாம் என்று நம்புகின்றோம். இன்றைய தினம் எங்களோடு அரசியல் ஆய்வாளர் மற்றும் சட்டத்தரணி NK அசோக் பரன் எங்களோடு இணைந்திருந்தார். எங்களோடு இணைந்து கொண்டு சக்சி டிவிக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு சிறப்பான நன்றிகள். அழைத்தமைக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கலந்துரையாடலை முன்னெடுத்தமைக்கும் நன்றி சக்சி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. Saksi TV. Experience revolutionized digital TV.